வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒரு டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி போட்டுக்கோங்க. புதினா மல்லி ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. வேக வச்ச மீல் மேக்கர், பொடியாக நறுக்கின தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 10 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் வதக்குறீங்களோ அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஊற வச்ச அரிசி, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் நாங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம். ஃபைனலாக மல்லி புதினா தூவி 1/2 ஸ்பூன் எலுமிச்சைச்சாறு புழிஞ்சிக்கலாம். குக்கரை மூடி போட்டு 2 விசில் வந்தோட்டி ஆஃப் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் கழித்து திறந்து சூடாக பரிமாறிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.